ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஸ்லீவ் டிசைன் கட்டிங்கோ ஸ்டிச்சிங்கோ 2025க்கானது தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை நீங்கள் ப்ளவுஸு, சுடிதாரு, குர்த்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கீங்களா, ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபுல் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ், ஃபேன்சி ஸ்லீவ்ஸ் எல்லாமே இதுக்கு ட்ரை பண்ணலாம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட அகலம் 10 இன்ச் இருக்குது. 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட்டு அதாவது உயரம் 5 இன்ச் இருக்குது. அதாவது அளவு ப்ளவுஸில் 4 இன்ச் இருக்குது. நான் 5 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இப்போ ஸ்லீவோட அகலம் 10 இன்ச் மார்க் பண்ணோம். ஹைட் 5 இன்ச் மார்க் பண்ணோம். இது நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸ்லீவோட ஹைட் என்னவா இருந்தாலும் மேலே இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் சைஸுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல இருந்து கை வளைவு நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கையோட அகலம் நம்ம 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த இடத்துல 1.5 இன்ச் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணி அதை வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ லைனிங்கை நம்ம ப்ளவுஸோட கிளாத் மேலே போட்டு அதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி அகலம் 2 இன்ச்சும் உயரம் 2.25 இன்ச்சும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி விட்டு நேர் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதை ஃபுல்லாகவே லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்டர் கலராக இருந்தாலும் சரி, இல்லை சுடிதாருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபேண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்லீவுக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைனை நான் வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அதே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவில் ஜாயின் பண்ண போகிறேன். இதை உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நேர் பக்கமாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பிகினராக இருக்கீங்கன்னா அதில் வந்து பின் போட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பின்னை எடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான டிசைன் கிடைக்கும், இல்லைன்னா சேஃப் மாறிடும். இந்த மாதிரி 2 ஸ்லீவையுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, ஈஸியாக நியூ மாடல் ஸ்லீவ் வந்து கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நீங்கள் இதே மாதிரி மேலும் நிறையா டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.